செபி நான் ஒரு கணக்கு சொல்றேன் போட. சரி சொல்லுங்க. ஒருத்தட்ட 1000 ரூபாய் கடை வாங்குற. ஓகே. 1000 ரூபாய் தொலைஞ்சு போயிடுச்சு. சரி. இன்னொருத்தவர்கிட்ட 500 ரூபாய் கடை வாங்குற. ஓகே. அந்த 500 ரூபாயில 1000 ரூபாய் கடை வாங்கினவருக்கு 100 ரூபாய் கொடுக்குற. கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். 500 ரூபாய் கடை வாங்கினேல அவருக்கு 100 ரூபாய் கொடுக்குற. கொடுத்துட்டேன். இப்போ உன்கிட்ட எவ்வளவு இருக்கு? 300 ரூபாய் இருக்கு. 300 ரூபாய் இருக்கா? அது தனியா இருந்துட்டு போகுது. 1000 ரூபாய் கடை வாங்கினேல அவருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? அவருக்கு 900 ரூபாய் கொடுக்கணும். 500 ரூபாய் கடை வாங்கினதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? அவருக்கு 400 ரூபாய் கொடுக்கணும். ரெண்டும் சேர்த்து 1300. இப்போ உன்கிட்ட எவ்வளவு இருக்கு? என்கிட்ட ஒரு 300 ரூபாய் இருக்கு. அதை சேரு. எவ்வளோ? 1600 வருது. 1600 வருதா? நீ எவ்வளவு கடை வாங்கின? 1500. முதல் ஒரு ஆள்கிட்ட 1000 ரூபாய், அப்புறம் ஒரு ஆள்கிட்ட 500 ரூபாய் வாங்கினேன். 1500. 1500 ரூபாய். இந்த 100 ரூபாய் நீ எனக்கு கொடுக்கணும், சரியா? 1500 ரூபாய் கடை வாங்கினா 1600 ரூபாய் எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? யோசி மக்களே, நீங்களும் யோசிச்சு சொல்லுங்க.